வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களோட ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு எம்ஹெச்சி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுளில். எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதில் டச் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இதில் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நியூ அப்படின்னு இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போஸ்டிங்க்கும் உரிய ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்டுக்குரிய ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் இருக்குது. டோட்டலாக 32 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் விருதுநகர் லாஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பிடிஎஃப்பில் உள்ள பாருங்கள். ஸோ என்னென்ன ரீசன்னால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபீ நாட் பெய்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு செலான் மட்டும்தான் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற லிஸ்ட்டும் வந்து அந்த கேட்டகரியும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபீஸ் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஃபீ பே பண்ணாதவங்களுக்கு இது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மட்டும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து டைமுக்குள்ளே ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது இல்லாமல் ஃபீஸ் வந்து ஆஃப்டர் டியூ டேட், அதுக்கப்புறம் அவங்க டேட் வந்து க்ளோஸ் பண்ணுற டேட்டுக்கு பின்னாடி வந்து நீங்கள் ஃபீ பே பண்ணியிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரியில் அப்ளை பண்ணவங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் போயிட்டு உங்கள் நேம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.